துணை வேண்டும், துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே சக்திகள் பல உண்டே, ஆமாப்பா, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, என் ஜீவன் எல்லையிலோ பரிசுத்தம் தம் என எழுது. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுது. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுது. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். ஷகபஹரா இயேசுவின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. எல்லாரும் கண்களை மூடி கைகளை தட்டி ஆவில நிரம்பி பாடலாமா? உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. தேவ வல்லமை வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி உம்முடைய வல்லமை ஊற்று ஆண்டவரே. ஓ ரிபகதலமா ஷதலமனா. ஓ ஜீசஸ், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ லமா ஷதரே. ஆவியானவரே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுங்க, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே ஆவியே ஆவியே. சொல்லுங்க, ஆவியே அசைவாடும் அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் அக்கினி ஜுவாலையே. ஆவியே ஆவியே. கைகளை உயர்த்தி ஆராதிக்கலாமா? ஆவியே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே ஜீவன் உண்டு. ஆவியே 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 ஆவியே. ஆவியானவரே, ஆவியே அசைவாடுமே, அசைவாடு ஆனலாம் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடுமே, அசைவாடு
எங்கள் அக்கினி ஜுவாலையே. மீண்டுமாய் சொல்லுங்க, அசைவாடுமே, அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினாரா. பூமியானது ஒழுங்கின்மையாய் இருந்தது, வெறுமையாய் இருந்தது, இருளாய் இருந்தது. 3 காரியங்களை பார்க்க முடியும். பூமியானது ஒழுங்கின்மையாய் இருந்ததா, வெறுமையாய் இருந்ததா, இருளாய் இருந்தது. ஆவியானவர் அசைவாடினார். ஆவியானவர் அசைவாடின போது எல்லா ஒழுங்கின்மைகள் மாறினது, இருள் வெளிச்சமாய் மாறினது, வெறுமை மாற்றப்பட்டது. நல்ல 2 கைகளை உயர்த்துங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்துல வெறுமைகள் காணப்படலாம், இருள் காணப்படலாம், ஒழுங்கின்மைகள் இருக்கலாம். ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் எல்லாம் தாறுமாறா இருக்கலாம். பிசினஸ்ல எவ்வளவு பிரயாசப்பட்டோம், ஒரு உயர்வை பார்க்க முடியாமல் இருக்கலாம். எவ்வளவு சம்பாதித்தாலும் உழைத்தாலும் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாம இருக்கலாம். சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம். நல்ல கைகளை உயர்த்தி, எங்க இதுக்கெல்லாம் பதில் இருக்குன்னா ஆவியானவர் அசைவாடணும், ஆவியானவர் அசைவாடணும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே என் வாழ்க்கையில நீர் அசைவாடுங்கப்பா, என் குடும்பத்துல நீர் அசைவாடுங்கப்பா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அசைவாடுங்கப்பா, என் பிசினஸ்ல தொழில நீங்க அசைவாடுங்கப்பா. ஆவியானவர் நல்ல வாய்களை தன் அநேகர் நல்ல ஜெபிக்கிறீங்க. இன்னும் விடுதலையோடு நல்ல ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ண முடியாம விட்டுட்டீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் தடைபட்டு போயிடும். நல்ல கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க, பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, எல்லா செய்வினை கட்டிகள் முறியடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம். தோல்விக்கு இடம் இல்ல, வறுமைக்கு இடம் இல்ல, வெறுமைக்கு இடம் இல்ல, வியாதிகளுக்கு இடம் இல்ல. நல்ல வாய்களை திறந்து, வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஆவியானவரே அசைவாடு, அசைவாடு. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே ஜீவன் உண்டு, அங்கே மீட்பு உண்டு. நல்ல ஒரு நிமிஷம் கைகளை தட்டி ஆர்ப்பரிக்கலாமா? சத்துரு விழுந்து போகிறான், சற்று தோற்று போகிறான். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரங்கள், உங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட ஆயுதங்கள் கர்த்தர் வாய்க்காமலே போக பண்ணுகிறார். எரிகோவின் மதில்கள் விழுகிறது. அசுத்தாவிகள் அலறி ஓடுவதாக. அக்கினி 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 விழுவதாக. பட்சிக்கிற அக்கினி, சுட்டரிக்கிற அக்கினி. ரேஹேவோ ஷகபவோ, receive the fire, receive the fire. ஷகதரபா. சத்ரு உன் எல்லைக்குள் வருவதில்லை, துஷ்டனி உன் வழியாய் வருவதில்லை. ஷிகபஹஹதனா ரேஹேவோ சதரே ரமமா சகதலமா. எல்லா சிறையிருப்புகள், மாதிரிகை கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஓ ஜீசஸ், ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே அசைவாடும் அப்பா, அசைவாடும் ஆண்டவரே. சொல்லுங்க, வீட்டில் அசைவாடும், என் வீட்டில் அசைவாடும். என் வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறணும். என் வீடு தேவ பிரசன்னத்தால நிரப்பப்படணும். அலைக்கழிக்கிற ஆவிகள் ஓ இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற, குடும்பத்தை உடைக்க நினைக்கிற
அவ்வப்போது வருகிற போராட்டங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகளை உண்டு பண்ணி நிம்மதியை கெடுக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. Oh Jesus, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அசைவாடுங்க. உங்க சத்தம் மாத்திரம் உயர்த்தி, அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி யோபுனுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது, யோபுவை சுற்றிலும், யோபுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருந்தாராம். பிரியமானவர்களே, கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருந்தார். சாத்தானால தொட முடியல. காரணம், கர்த்தர் யோபுவையும் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் ஒரு வேலியை வைத்திருந்தார். இந்த கடைசி நாட்களிலே அந்த வேலி நமக்கு தேவை. வேலி தேவை, அக்கினி மதில் தேவை. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு உண்டான எல்லாவற்றிலும், என் சபையை சுற்றிலும், என் பிள்ளைகளை சுற்றிலும், என் வீட்டை சுற்றிலும், என் வாகனத்தை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருப்பதாக, அக்கினி மதில் இருப்பதாக, ஒரு வேலி இருப்பதாக. நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சிந்தையை திசை திருப்புகிற, பாவத்துக்குள்ள தள்ளுகிற, வியாதியை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். என் எல்லைக்குள்ள சத்துரு உட்புகுதல் இருக்கக்கூடாது. எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதியை நான் வரப்பண்ணேன் என்று சொன்னீரே. நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே, குடும்பத்தில் சந்தோஷம் இருப்பதாக, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கைகளை உயர்த்தி, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. உங்க வலது கரத்தை தலைக்கு மேல உயர்த்தி அப்படியே தலையை சுற்றி சொல்லுங்க, கைகளை சுற்றி சொல்லுங்க, என்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில், என் எல்லைகளை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில், கர்த்தருடைய அக்கினி மதில். நல்ல கைகளை உயர்த்தி, சத்துருக்கள் எல்லாம் தோற்று போகிறான். எனக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவிகள், மனுஷனுடைய ஆலோசனைகள், சதி திட்டங்கள் அபத்தமாக்கி போடுங்கப்பா, அபத்தமாக்கி போடுங்கப்பா. சன்பலா தோபியாக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கலாம். கைகளை உயர்த்தும் போது கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். அவர்கள் ஆலோசனைகள் எல்லாம் பைத்தியமாக்கி போடுவார். அகித்தோப்பியலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போட்ட என் தேவனே, எனக்கு விரோதமாய் செயல்படுகிற, எனக்கு விரோதமாய் செயல்படுகிற அகித்தோப்பியலின் ஆலோசனைகள், அகித்தோப்பியலின் ஆலோசனைகள், என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற நினைக்கிற அகித்தோப்பியலின் ஆலோசனைகள், என் குடும்பத்தை உடைக்க நினைக்கிற அகித்தோப்பியலின் ஆலோசனைகளை கர்த்தர் பைத்தியமாக்கி போடுவீராகப்பா. ஷதகபனா. ஹல்லேலூயா. ரெபகதலமா ஷகலமா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாரும் வாய்களை திறந்து, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே, ஆவியே, ஆவியே. சொல்லுங்க நல்ல உரத்த சத்தமா, முழுபலத்தோடு ஆராதிங்க.
அசைவாடும் அனலா எங்கள் அக்கினி ஜுவாலையே, அக்கினி மயமானவரே. ஓ ரகதரமா ஹalleluya 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 பரலோக பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. சொல்லுங்க, பரலோக கவனத்தை அப்பாவுடைய கண்களிலே கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டும். கைகளை உயர்த்தி ஹalleluya ஹalleluya, தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஹalleluya 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 ஹalleluya. சபையாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றும். ஹalleluya 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 ஹalleluya. கைகளை உயர்த்தி பரலோக மகிமை ஹalleluya 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 ஹalleluya. விலகாத விலகாத யாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போ நீர் போதுமே. விலகாத பிரியாத அதுதானே நிரந்தர, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போ நீர் போதும். உங்க சத்தம் உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya
விலகாத விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போ, நீர் போதுமே. விலகாத விலகாத பிரியாத அதுதானே நம்மை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு. ஆண்டவருடைய பிரசன்னம் தான். நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. ஹாலே ஹalleluya சொல்லுங்க. ஆண்டவர், உங்க பார்வைய நாங்க இருக்கணும். நம்முடைய ஜெபம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடைகள் ஆண்டுடைய கவனத்தை இருக்கணும். நல்ல கைகளை உயர்த்தி ஏற்கனவே நான் சொன்னது போல ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மனுஷனுடைய நினைவுகள் தோற்றமெல்லாம் பொல்லாததா இருந்ததா. மனுஷனுடைய அக்கிரமத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் எல்லா மனுஷரையும் அவர் அழிக்கும்படி தீர்மானிக்கும் போது அவருடைய இருதயத்தின் யோசனைகள் எல்லாம் பார்க்கும் போது ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டாராம். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்ததா. அவர் சாயலால் சிருஷ்டித்த ஒவ்வொரு மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாப்பா இருக்கு. அக்கிரமான சிந்தனைகள். ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார், வேதனைப்படுகிறார். ஆனால் தொடர்ந்து வாசிக்கும் போது நோவாக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. காரணம், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா உத்தமனாய் இருந்தாரு. தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஆண்டவரோடு நம்ம எவ்வளவு நேரம் நடக்கிறோம், எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கு. நோவாக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி நமக்கு சொல்ல முடியுமோ? சாம்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததா? நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஒவ்வொரு நாள் உங்க கிருபை எனக்கு வேணும்பா, ஒவ்வொரு நாள் உங்க கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் உங்க பிரசன்னம், ஏதோ ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரம் தேவ பிரசன்னத்தை உணர்கிறது அல்ல. என் வீட்டில் இருக்கும்போது, நான் பைக்கில் போகும்போது, நடந்து போகும்போது ஒரு ஜபாவி எனக்குள்ள இருக்கணும். ஆத்ம பாரம் இருக்கணும். தேவ பிரசன்னத்தை நான் சுமக்கணும். தேவ பிரசன்னத்தை சுமக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நான் நடந்து போகும்போது வழி இதுவே, வழி இதுவே என்று சத்தம் கேட்கணும். அநேக நேரத்தில் நம்ம ஊழியக்காரருடைய தீர்க்க தரிசனம் வார்த்தைகளை கேட்டு கேட்டு பழகிட்டோம். அவங்க ஏதாவது சொன்னா நல்லா இருக்கும், இவங்க ஏதாவது சொன்னா நல்லா இருக்கும். இல்ல இல்ல, ஆவியானுடைய சத்தம் கேட்கணும் பிரதர். ஆவியானுடைய சத்தம் கேட்கணும். ஆவியானுடைய சத்த காதுகளை கேட்கணும். வழி இதுவே, வழி இதுவே சத்தம் நம்ம காதுகளில் கேட்கணும். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்மோடு நாங்க நடக்கணும் ஆண்டவரே. உம்மோடு நாங்க நடக்கணும்ப்பா. வேதத்தை ஒரு கேலண்டர்ல ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடுறோம். அப்படிப்பட்ட ஜீவியம் வாழ்றோமா? இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு நேரம் தேடுகிறோம், எவ்வளவு நேரம் நடக்கிறோம்.
இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி போகும் பொழுது அங்கே மோசே சொல்லுகிற, ஆண்டவரே உங்க பிரசன்னங்க கூட வரலனா ஆண்டவர் எங்களுக்கு கானான் வேண்டாம், எங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம் வேண்டாம் ஆண்டவரே. எதனால் ஆண்டவரே நாங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே, நீர் எங்களோடு வருவதினால தான் ஆண்டவரே, உங்க சமூகம் எங்களோடு இருக்கிறதுனால தான் ஆண்டவரே நாங்கள் விசேஷித்தவர்கள். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் என்னோடு இருக்கிறதுனால தான் ஆண்டவரே நான் விசேஷித்தவன். நீர் என்னோடு இருந்தா மாத்திரமே நான் வெற்றி பெற முடியும். நீர் என்னோடு இருக்கிறது ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதம். நீர் எங்களோடு இருக்கிறது ஆண்டவரே எங்களுக்கு மேன்மை. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். உங்க சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, பரலோக ஈர்க்கவே. அப்பாவுடைய கண்களில், அப்பாவும் கண்களில் எப்போதும் எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசன்னமே, பிரசன்னரே, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே. பர்வதங்களை மெழுகு போல உருகச் செய்கிற பிரசன்னம், உங்க பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலகாத பிரியாத, விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதும், எப்போ நீர் போதும். விலகாத பிரியாத, விலகாத. உங்க சத்தம் உயரட்டும். சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிரசன்னமே, இருதயத்தின் பாரங்கள், இருதயத்தில் இருக்கிற வேதனைகள், எல்லா மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் உருகி போவதாக. தேவ சமாதானம், தேவ சமாதானம். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீரப்பா. அந்த சமாதானம் உலகத்தினால் வருகிற சமாதானம் அல்ல, கர்த்தருடைய சமாதானம் ஒவ்வொரு உள்ளங்களை நிரப்புவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியா, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே,
அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. உங்க சத்தம் உயர்த்தி, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சொல்லுங்க, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை விலகாத விலகாத மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லுமே விலகாத மேகமே, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். ஆவியானவரே, ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்து இருக்கீங்க. என் நினைவுல, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்து இருக்கீங்க. சொல்லுங்க, என் பேச்சுல, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்து இருக்கீங்க. என் உணர்வுல, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்து இருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி. Thank you Lord. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவர், என்னை ஆளும் பரிசுத்தரே, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம், என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம், என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தானே. சொல்லு, உமக்காகத்தானே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை மாத்திரமே. பலியாகி பலியாகி என்னை மீட்கிறே, பலியாகி மீட்கிறே. பரலோகம், பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. என் எஜமானனே,
என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உங்க சித்தத்தை செய்வதுதானே. கைகளை உயர்த்தி உங்க சித்தத்தை நாங்க செய்யணும் ஆண்டவரே, உங்க சித்தத்தை நாங்க செய்யணும். இயேசு சொன்னார், பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்கிறது. ஒவ்வொரு நாள் உங்க சித்தத்தை நான் செய்யணும். லூக்கா 5:5 வாசிக்கும் போது, பேதுரு ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் அகப்படல, இரவு முழுவதும் ஒரு பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படல. இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே ஆழத்துல வளைய போடுப்பா. சொன்ன போது பேதுரு சொன்னார், ஆண்டவரே நான் ரா முழுதும் பிரயாசப்பட்டேன், நான் முழுதும் பிரயாசப்பட்டேன், நீங்க வளைய போட சொல்றீங்களே, ஒரு வார்த்தை சொல்லல. நான் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் உங்க வார்த்தையின்படி நான் வளைய போடுறேன் ஆண்டவரே, உங்க வார்த்தையின்படி நான் வளைய போடுகிறேன். பேதுருவுக்கு பழக்கப்பட்ட கடல், பழக்கப்பட்ட தொழில், பழக்கப்பட்ட வலைகள், எத்தனையோ அனுபவங்கள் இருக்கும். இருந்தாலும் தோல்விகள், சில நேரங்களில் நமக்கு அனுபவம் இருக்கும், நிறைய அனுபவங்கள் இருக்கும், மனுஷ தாய்வுகள் இருக்கும். அப்படி இருந்தோம் சில நேரத்துல நம்ம தோல்விகளை சந்திக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்முடைய மாம்சத்துல ஓடுறோம். சில நேரங்களில் நம்முடைய மாம்சத்துல சுயத்துல செய்கிறதுனால, ஆண்டவர் விருப்பத்தை அறியாம, ஆண்டவருடைய சித்தத்தை அறியாம சில காரியத்தை துவங்கிறதுனால, சில முடிவுகளை எடுக்கிறதுனால சில தோல்விகளையும் பிரச்சனைகளையும் நாம சந்திக்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், ஆகிலும் உங்க வார்த்தையின்படி நான் வளைய போடுறேன்ப்பா. வேதத்துல வாசிக்கிற 2 படகுகள் அமிழத்தக்கதான மீன்கள், அமிழத்தக்கதான மீன்கள், பெருத்த ஒரு ஆசீர்வாதம். எப்ப தெரியுமா? பெரிய வறுமை, பெரிய தோல்வி. ஆனால் பேதுரு அந்த வார்த்தை, இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வளைய போட்டதுனாலதான். கைகளை உயர்த்துங்க, ஆண்டவரே உங்க வார்த்தையை கேட்டு நான் செயல்படுவேன். திருமண காரியமா இருக்கலாம், பிசினஸ் காரியமா இருக்கலாம், படிப்பின் காரியமா இருக்கலாம். ஆண்டவருடைய சித்தத்தை கேட்காம நான் செய்ய மாட்டேன். ஒரு முடிவு எடுக்கலாம். ஒரு ஜெபம் பண்ணுங்க, உங்க சித்தத்தை கேட்காம நான் எதையே செய்ய மாட்டேன் ஆண்டவரே. சில தோல்விகள் பிசினஸ்ல ஏன் தெரியுமா தோல்வி? நம்முடைய ஞானத்துல எடுக்கிறதுனாலதான். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சித்தத்தின்படி, அண்ணால் கூட பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, ஆண்டவர் எனக்கு நீர் ஒரு பிள்ளைய கொடுப்பீங்கன்னா அந்த பிள்ளைய உமக்கே கொடுத்துடுறேன். அதுதான் தேவ சித்தங்க. தேவ சித்தம். இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி வேணும். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவர் சித்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, நம்முடைய பார்வைக்கு அது நடக்காதத போல, அது வீணா இருக்கிறத போல இருக்கலாம். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்தாரு. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைக்கும் போது பார்க்கிறவங்க நினைச்சிருப்பாங்க, ஏ முட்டாளே, என்ன செய்து கொண்டிருக்கிறப்பா, என்ன செய்து கொண்டிருக்கிற முட்டாளே என்று சொல்லி இருக்கிற நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தரோ ஈசாக்குனுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நல்ல கைகளை உயர்த்தி உங்க சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே, உங்க சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி உங்க சித்தத்தை நான் செய்யணும். உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, ஜீவ பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம்
திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. என் எண்ணமெல்லாம், என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஆம் ஆண்டவரே, ஜெபத்தோடு சொல்லுங்க. என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். இந்த பாடலை எல்லாம் முழங்கால் படியிட்டு மீண்டுமா. என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம், என் எண்ணமெல்லாம், ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். உயிர் உள்ள நாட்களெல்லாம், உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. சொல்லுங்க, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம். அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். எஜமானுடைய ஊழியத்தை சொல்லுங்க. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் ஆத்துமாதாய செய்யணுமே. அழைத்தீரே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மேலாக செய்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை ஒருபோதும் தள்ளாதவர். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவர் உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உமக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சில பொருத்தனைகளை செய்து, சில ஆசீர்வாதங்களுக்காக சில பொருத்தனைகளை செய்து இன்னைக்கு செய்ய மறந்துட்டோம், பாதியிலே விட்டுட்டோம். ஆண்டவர் இந்த காரியத்தை உணர்த்துறாரு. ஆரம்பத்தில் இருந்த அந்த அர்ப்பணிப்பு இல்லையே, ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆத்தும பார தாக நமக்கு இல்லையே. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா ஒரு சில நிமிஷம்? ஆண்டவரே, ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு பாரத்தை தாரும் அப்பா. ஓ ஹல்லேலூயா, தாரும் ஆண்டவரே. ஷதரகதலமா ஹந்தலமா, ஜெபத்தை எல்லாம் கேட்கிறவரே. ஓ ரபகதரமா மஷிதே, ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்க்க இதுவே சட்டம்.
ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவிய தீர்க்கு இதுவே சத்தம். ஜபமே ஜீவன், ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவிய தீர்க்கு இதுவே சத்தம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம், முற்றிலுமாய் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவரே, ஓ உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அன்னாலை விசாரித்தவரே, கடாட்சித்தவரே, நினைவு கூர்ந்தவரே, ஒவ்வொரு ஜெபங்களுக்கு பதில் உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொரு ஜெபங்களுக்கு கண்ணீருக்கும் பதில் கொடுப்பீராக ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தில் சிந்தப்படுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அது வீணாய் போகாது. பிரியமானவர்களே, உங்க ஜெபத்துக்கு பதில் உண்டு. தாமதிக்கலாம், ஆண்டவர் சிறந்ததை தருவார். தாமதங்கள், தடைகள் நிராகரிப்பல்ல. கர்த்தர் பேசும்படியான ஒரு அற்புதங்களை செய்வார், சரித்திரமாய் மாற்றுவார். ஓ மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.